சார், முன்னாள் அமைச்சர் பொன்முடி இவர் அரசியலையே வந்து எல்கேஜி கற்றுக்குட்டி தான், இன்னும் எதுவும் சரியான முறையில் இது பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் ஒரு கருத்துக்கு சொல்லுவார், எல்லாரும் கருத்து சொன்னால் நல்லா இருக்காது. அப்புறம் அதுக்கு நான் ஒன்று சொல்லக்கூடாதுல்ல. நான் சொன்னால் பெரியவங்க அதில் ஒருத்தர் எங்களை வாயை பிடுங்காதீங்க. ஏன்னா அவர் இருங்க கற்றுக்குட்டின்னு சொன்னார். எப்படி மந்திரி பதவி எடுத்தாங்க இருக்கு. அதெல்லாம் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் கருத்து சொல்லக்கூடாது. நேற்றைய கூட்டத்தில் நீங்கள் வந்து தாவேக்கா அதிமுகவாக மாறும் அப்படின்னு சொல்லி பேசுறது. தாவேக்கா வந்து அதிமுகவாக அப்படி சொல்லவே இல்லை. நான் எங்கே சொன்னேன்? நீங்களே ஒரு கருத்து கேட்கக்கூடாது. நான் சொன்ன கருத்துன்னா தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணா இருக்கும். அப்படிதான் சொன்ன தவிர அதிமுக மாறும்னு எங்கே சொன்ன? நீங்களே எடுத்துட்டு அவர் கருத்து கேட்டா நான் என்னதான் போய் சொல்லுங்க சார். கூட்டம் நடத்துவதற்கான அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க. நான் சொல்லியாச்சு. அதுக்கு மேலே கேள்வியை கேட்கக்கூடாது. நீங்கள் இந்த கேள்வி எது கேட்குறீங்க? நான் என்னங்க நீங்கள் இது என்னது கேட்குறீங்க? நான் தான் சொல்லியாச்சு தெளிவாக சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க இல்லையா? நல்லா தெளிவாக புரியுது. நீங்கள் எந்த பத்திரிக்கை? சரி, நான் கேட்ட கேள்வி விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. கொடுக்க வேண்டியது உங்களுக்கு வந்து உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு தான், உங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கல. அப்போ கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. தடையே இல்லை. இல்லை, கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. இந்த கூட்டத்தில் புதுசாக யாராவது கட்சியில் சேர்றாங்க பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்றைய கூட்டத்தில் கொங்கு மண்டலத்தை நீங்கள் தான் பொறுப்பேற்று நடத்த போறீங்க, மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வர போறீங்கன்னு பேசினதா தகவல் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் என்ன பேசுனீங்க? முக்கியமானது எல்லாரையும் இணைப்போம், எல்லாரும் ஒற்றுமையாக போவோம். நீங்கள் வந்தாலும் ஜெயிச்சுக்குவோம். அதிமுகவில் இருக்கும்போது நீங்கள் உங்களை நீக்கினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்பிச்சிருக்கீங்க. விசாரணை மீண்டும் தொடங்கணும், யார் போச்சு? இல்லை, நான் என்ன அந்த வழக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குங்க. அது தனி செப்பரேட். அது புரியுதுங்களா? அதுக்கு இருக்க இணைக்கூடாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு. புரியுதுங்களா? என்னை உறுப்பினரை நீக்குவதற்கு 72 இருந்திருக்கிறேன். தலைவர் காலத்தில் இருக்கிறேன். அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது. அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்கேன். அது சொன்னது சொன்னேன். 250 பக்கம் என்ன 2500 பக்கம் கொடுத்தா பார்த்துக்க வேண்டியதானாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவங்க. சரி, தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்லுவார்கள். அவங்க தான் முடிவு செய்யணும். எல்லா கேஸும் பெண்டிங் இருக்கே இல்லைங்களா? 7 கேஸ் பெண்டிங் இருக்குது. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க. அதனால் நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்க முடியாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்துட்டேன். கடுமையாக உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. சார், இந்த பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் இதுக்கு அழைப்புதல் கொடுத்துருந்தேன். பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் தலைமை முடிவு செய்யும். கடிதத்தை வாங்கிட்டேன். தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு இந்த தாவேக்கால? தலைவர் காலத்தில் நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்தில் எப்படி இருந்தோனோ அதை போல தான் வரவேற்பு. ஓகே சார். நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாம். மைக்க போறீங்களா?